வணக்கம் மக்களே. சிஎஸ்கே தற்போது பிளே ஆஃப் சுற்றை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலையும் தோனி அணிக்குள்ளே வரல அப்படிங்கிறது தான் அனைவருக்கும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. தோனிக்காகவே சிஎஸ்கே மேட்சை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் அலை மோதும். ஆனால் தோனி தற்போது வரைக்கும் அணிக்குள்ளே வரல அப்படிங்கிறது தான் எல்லோரும் கவலையாக இருந்தது. இந்த நிலையில் தோனிக்கு என்ன பிரச்சனை, அவர் எப்போது அணிக்கு வருவார் என்பது குறித்து மைக்கேல் ஹசி பார்த்திங்கன்னா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து ஒரு தெளிவான விடையை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக தோனி பிளே ஆஃப் சுற்றுக்கு சிஎஸ்கே போனதும் அணியில் விளையாடுவார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. தோனிக்கு பேட்டிங் அண்டு கீப்பிங் இந்த ரெண்டுத்துலேயுமே பிரச்சனை கிடையாது. அவருக்கு ஓடுவதில் தான் பிரச்சனை இருக்கிறதாம். அதாவது தசை பிடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அவர் ஓடும்போது அவருக்கு சரியான வேகம் கொடுக்க முடியல. அதனால தான் அவர் தற்போது வரைக்கும் அணிக்குள்ளே வர முடியல அப்படின்னு தெரிவித்தும் இருக்கார். அந்த வேகம் சரியான பிறகு அது அடுத்த மேட்ச்லேயும் நடக்கலாம், அதுக்கு அடுத்த மேட்ச்லேயும் நடக்கலாம். கண்டிப்பாக விரைவில் குணமடைந்து விடுவார். அது விரைவில் குணமடைந்து விட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அணிக்குள்ளே வருவார் அப்படின்னு மைக்கேல் ஹசி தெரிவித்தும் இருக்கார். அணிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அவர் ஏன் அப்படி வராமல் இருக்கார் அப்படின்னா அவர் கிளைமேக்ஸில் தான் களமிறங்குறாரு. அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக ரன் ஓட வேண்டிய கட்டாயம் இருக்கும். 2 ரன் 3 ரன் ரொம்ப வேகமாக எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படிங்கிறதுனால தோனியால் தற்போது அணிக்குள்ளே வர முடியல அப்படிங்கிற தகவலையும் தெரிவித்திருக்காரு. நார்மலாக ஆட்டம் நடக்கும்போது ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வரலாம் அப்படின்னு மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் ரசிகர்கள், கேமராமேன்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தோனியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது ஆட்டத்தோட பாதிப்பை கெடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் வராமல் இருக்காராம். அவர் விரைவில் வருவார் அப்படிங்கிற ஒரு தகவலை மைக்கேல் ஹசி பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தி இருக்கார். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.